இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்கானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் கோர காட்சிகள் இவை. ஏற்கனவே பொருளாதார மந்தநிலை, சுற்றுலாத்துறை வீழ்ச்சி, பாகிஸ்தானுடன் மோதல், பயங்கரவாதம் உள்ளிட்டவற்றால் அந்நாடு பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் தன் பங்கிற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி நங்கர்ஹார் மாகாணத்தில் உள்ள ஜலாலாபாத் பகுதியிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி 11:47 மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரிக்டர் அளவில் 6ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடுவதற்குள் பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கிக்கொள்ளவே என்ன செய்வதென தெரியாமல் மற்றவர்கள் தவிக்கத் தொடங்கினர். இந்த கோர சம்பவம் நடந்து சிறிது நேரம்தான் கடந்திருக்கும். அதற்குள் மேலும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. இது ரிக்டரில் 4.7 என்ற அளவில் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலநடுக்கத்தால் பலத்த சேதமடைந்த போதும் கீழே விழாமல் நூலிழையில் தப்பித்த பல கட்டிடங்கள் இந்த முறை சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்தன. இதில் மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கிக் கொண்டனர். குனார் மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்களில் உள்ள சோகி, வாட்பூர், நூர்குல், மனோகி, சபாதாரா மாவட்டங்கள் இந்த அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 2 நாட்கள் கடந்த நிலையிலும் மீட்பு பணிகள் இதுவரை ஓய்ந்த பாடில்லை. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கில் சடலங்கள் மீட்கப்பட்டபடியே உள்ளன. தற்போது வரை 1400க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சடலங்களை மீட்க ஒருபுறம் மீட்புப் படை போராடி வருகிறது என்றால், படுகாயமடைந்தவர்களுக்கு போதிய சிகிச்சை வழங்க முடியாமல் மருத்துவமனைகள் திணறி வருகின்றன. மருந்து தட்டுப்பாடு, மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் பலர் உரிய சிகிச்சை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். நிலைமையை சமாளிக்க முடிந்தவரை போராடிய தாலிபான் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டுமென உலக நாடுகளிடம் கையேந்தியது. உதவி கேட்டதுதான் தாமதம். பல்வேறு உலக நாடுகள் டன் கணக்கில் அடுத்தடுத்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்து வருகின்றன. இந்தியாவிலிருந்து 15 டன் உணவுப் பொருட்கள், உயிர்காக்கும் மருந்துகள், அத்தியாவசிய பொருட்கள், 1000 கூடாரங்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. துரிதமான மீட்பு நடவடிக்கையால் முடிந்தவரை உயிரிழப்பு எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைக்கு பலரது எதிர்பார்ப்பு.